இந்த இனவாத பிரதேசவாத மதவாதத்திலிருந்து இந்த நாட்டை பிரிப்பவர்களிடமிருந்து நாங்கள் இந்த நாட்டை ஒன்று சேர்ந்து இளைஞர்களிடம் நாங்கள் கையெழுக்க இருக்கின்றோம். அந்த ஒன்றிணைவு, சகோதரத்துவம், அந்த அன்பு எப்போதும் எங்களோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த அரசு தொடர்ச்சியாக அந்த விடயத்திலே கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இனவாதத்துக்கும் மதவாதத்துக்கும் பிரதேசவாதத்துக்கும் எந்த ஒரு பிரிவினைவாதத்துக்கும் எதிரான ஒரு அரசாங்கமே தொடர்ச்சியாக இருக்கும். எங்களது அரசின் காலப்பகுதியிலே அனைவரும் ஒன்றாக வாழக்கூடிய, சந்தோஷமாக வாழக்கூடிய வளமான ஒரு நாட்டை நாங்கள் உருவாக்குவோம். சோசலிச இளைஞர் சங்கத்தினூடாக ஒவ்வொரு வருடமும் ஜூலை 23 எங்களது சகோதரத்துவ தினத்தை நாங்கள் நாடு பூராகவும் கொண்டாடி கொண்டு வருகின்றோம். சகோதரத்துவ தினத்தை இன்று முறை மட்டக்களப்பு மாவட்டத்திலே செயற்படுத்துவதற்கு நாங்கள் அவதானத்தை செலுத்தியிருக்கின்றோம். 25 மற்றும் 26 ஏறாவூர், புன்னக்குடா மற்றும் முரக்கட்டாஞ்சேனை பகுதியிலே இருக்கின்ற இளைஞர் யுவதிகள் அந்த பிரதேச மக்களுடன் நாங்கள் ஒன்றிணைந்து நாடு பூராகவும் இருந்து வருகை தந்திருக்கின்ற எங்களது சோசலிச இளைஞர் சங்கத்தின் இளைஞர்களுடன் ஒன்று சேர்ந்ததாக அந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் ஒருங்கமைத்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும், 2008 காலப்பகுதியிலிருந்து சகோதரத்துவ தினத்தை நாங்கள் இந்த நாடு பூராகவும் நாங்கள் செயற்படுத்தி கொண்டு வருகின்றோம். இந்த நாட்டிலே இனவாதம் மதவாதம் தலைவிரித்து ஆடும்போது மக்கள் விடுதலை முன்னணியினூடாக, எங்களது கட்சியினூடாக இன ஐக்கியத்தையும் சகோதரத்துவத்தையும் வெளிப்படுத்துவதற்காகவும் இந்த நாட்டை ஒன்றாக இணைந்து அனைத்து இனத்தவர்களும் ஒன்றாக இணைந்து சகோதரத்துவத்துடன் இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற கருதுகோளிலே நாங்கள் இதை உருவாக்கி பயணித்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே 25 நேற்றைய தினம் நாங்கள் இதனை ஆரம்பித்து வைத்திருந்தோம். ஏறாவூர் நகரிலே முதலாவது வேலைத்திட்டத்தை தொடங்கியிருந்தோம். அதனை போன்று புன்னக்குடா பிரதேசத்திலும் அங்கே இருக்கின்ற கிராமத்தவர்களுடன் இணைந்து, அந்த இளைஞர்களுடன் இணைந்து நாங்கள் வேலைத்திட்டங்களை முன்னெடுத்திருந்தோம். ஆனால் போன்று முரக்கட்டாஞ்சேனை பிரதேசத்திலும் அங்கே இருக்கின்ற தமிழ் மக்களோடு இணைந்ததாக இங்கிருந்து வருகை தந்திருந்த இளைஞர் யுவதிகளை ஒன்றிணைத்து கொண்டு அங்கே விளையாட்டுக்கள், கலை நிகழ்வுகள் என பல விடயங்களை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருந்தோம். அதே போன்று இன்றைய தினம் சித்திரை கண்காட்சி ஒன்றை ஏறாவூர் நகரிலே நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அங்கே அனைத்து இனத்து மக்களும் வந்து தங்களது குழந்தைகளை கொண்டு வந்து சித்திர போட்டியிலே அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இப்போது மாலை வேளை 4 மணிக்கு இறுதி நிகழ்வுகளை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம். புன்னக்குடா கடற்கரையிலே கலை நிகழ்வுகளுடன் அனைத்து இனத்தவர்களையும் தங்களது கலைகளை வெளிப்படுத்தும் விதமாகவும் எங்களது சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாகவும் அந்த நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றது. எங்களது பிரதேச மக்களையும் நான் அன்புடன் வரவேற்கின்றேன். மாலை வேளை 4 மணிக்கு புன்னக்குடா கடற்கரையிலே இந்த நிகழ்வை நாங்கள் சிறப்புற செய்ய இருக்கின்றோம். அவை நீங்களும் கலந்து கொண்டு நாம் அனைவரும் இலங்கையர் என்ற ஒருமைப்பாட்டிலே நாங்கள் பயணிக்க வேண்டும். சகோதரத்துவத்தோடு இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்ற நம்பிக்கையை நீங்கள் எங்களோடு பயணிப்பீர்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். ஆகவே இந்த இனவாத பிரதேசவாத மதவாதத்திலிருந்து இந்த நாட்டை பிரிப்பவர்களிடமிருந்து நாங்கள் இந்த நாட்டை ஒன்று சேர்ந்து இளைஞர்களிடம் நாங்கள் கையெழுக்க இருக்கின்றோம். அந்த ஒன்றிணைவு, சகோதரத்துவம், அந்த அன்பு எப்போதும் எங்களோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த அரசு தொடர்ச்சியாக அந்த விடயத்திலே கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இனவாதத்துக்கும் மதவாதத்துக்கும் பிரதேசவாதத்துக்கும் எந்த ஒரு பிரிவினைவாதத்துக்கும் எதிரான ஒரு அரசாங்கமே தொடர்ச்சியாக இருக்கும். எங்களது அரசின் காலப்பகுதியிலே அனைவரும் ஒன்றாக வாழக்கூடிய, சந்தோஷமாக வாழக்கூடிய வளமான ஒரு நாட்டை நாங்கள் உருவாக்குவோம். தமிழ் பேசுகின்ற கட்சியினர் ஒன்று சேர்ந்து 6 கட்சிகள் ஒன்று சேர்ந்ததாக நேற்றைய தினம் ஊடகங்கள் வாயிலாக அறியக்கூடியதாக இருந்தது. ஜனாதிபதியை சந்திக்கப் போவதாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆகவே நாங்கள் நினைக்கின்றோம், பொதுவான ஒரு கருத்தியலே இந்த நாட்டில் தேவையாக இருக்கின்றது. தமிழ் முஸ்லீம் மக்களிடையே சில பிரதேசத்திலே உங்களுக்கு தெரியும், விசேடமாக கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தொடர்பான பல பிரச்சனைகள் இருக்கின்றது, எல்லை பிரச்சனைகள் இருக்கின்றது. இதனை அவர்களால் தீர்த்து கொள்ள முடியுமாக இருந்தால் உண்மையிலே சிறப்பாக நாங்கள் அது வரவேற்கின்றோம். இந்த நாட்டிலே ஒற்றுமையாக எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து வாழ வேண்டும் என்ற நாட்டை நாங்கள் உருவாக்கத்தான் நாங்கள் முயற்சி செய்கின்றோம். அதிலே இவர்களும் ஒன்றிணைந்து இந்த நடவடிக்கைகள் அவர்கள் ஒத்துழைப்பு சேர்ப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக அதை நாங்கள் வரவேற்கின்றோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.